ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு பிரண்டை பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பிரண்டை வந்து அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கிறதால நம்ம ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. இது வந்து கால் வலி, முழங்காலில் இருக்கிற வலி, மெனோபாஸ் டைம்ல நமக்கு இருக்கிற பெயின், இடுப்பு வலி, வயிற்றுல இருக்க அல்சர் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம வந்து ஒரு இட்லிக்கான ஒரு பொடியா செஞ்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதை வந்து கிளீன் பண்றது வந்து நல்லா வந்து அது மேல இருக்க தோலெல்லாம் நம்ம கிளீனா எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி ஒரு நிழல் காய்ச்சலா நல்லா வந்து ஒரு 2 நாள் வந்து நம்ம அப்படியே ஒரு டேபிள் மேலே போட்டோம்னா நல்லா காஞ்சிடும். இது நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் போது இதை நல்லா காய வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அப்பப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் கருப்பு உளுந்து, 100 கிராம் வெள்ளை உளுந்து. நீங்க முழுசும் கருப்பு உளுந்து வேணா கூட நீங்க எடுத்துக்கலாம். இத நல்லா வந்து ஒரு ட்ரையா ரோஸ்ட் பண்ணணும். ஓரளவு செவக்கிற அளவுக்கு நம்ம வந்து இத நல்லா வறுத்து எடுத்து, இந்த அளவு செவந்தன இத வந்து தனியா எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து எண்ணெய் எதுவுமே வந்து நம்ம பொடிக்கு சேர்க்காம தான் வறுக்கணும். ம் ஒரு 50 வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம ஒரு துண்டு பெருங்காயம். எப்பவுமே வந்து இட்லி பொடிக்கு இந்த மாதிரி சாப்பாடு பொடிக்குலாம் நல்ல பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை நல்லா உடச்சி சேர்த்துட்டு இது இது கூட வந்து ஒரு 20 மிளகா சேர்த்துருக்கேன். ரெண்டையும் வந்து நல்லா பொரிச்சு இதுவும் நம்ம நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்களோட இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது 2 நாள் வந்து நல்லா நிழல்ல காஞ்ச பிரண்டை இது. இதுவும் வந்து நம்ம எண்ணெய்லாம் விடாம தான் நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வதக்கணும் அப்படின்னா அது நல்லா வெந்துடும். ஆல்ரெடி வதங்கியிருக்கிறதால அதில் தண்ணி சத்து இருக்காது, நல்லா வதங்கிடும். ஏன்னா எண்ணெய் விட்டோம்னா வந்து பொடியில வந்து ஸ்மெல் வந்து ஒரு எண்ணெய் வாடை அடிக்கும். அது மாதிரி கருவேப்பிலை வந்து நான் எப்பவுமே ட்ரை பண்ண கருவேப்பிலை வச்சுக்குவேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி இது ரெண்டையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தில் இதுக்கு தேவையான உப்பு, அந்த ஈரப்பதம் போடுறதுக்காக போட்டுட்டு ஒரு 100 பூண்டு, இது நம்ம வதக்க தேவையில்ல, அந்த சூடான பாத்திரத்துல போட்டு வச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா நல்லா பவுடர் பண்ணிட்டு ஃபைனலா பூண்டும் உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பிரண்டை பூண்டு ஃப்ளேவரோட நம்ம பிரண்டை பொடி ரெடி ஆயிடும். நம்ம வந்து இது இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லது. நெய் இல்லைன்னா ஒரு நல்லெண்ணெயோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதோட பிரண்டையோட கசப்பு தன்மை கொஞ்சம் தெரியாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நான் செஞ்சிருக்கிற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.